ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹோம் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்கிட்ட அடிக்கடி ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறைய லைக் கிடைச்சா இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறையா போஸ்ட் பண்ணுவேன். நம்ம கிச்சனில் சமைக்க பயன்படுத்தக்கூடிய கடாய், குக்கர்லலாம் இந்த மாதிரி விடாப்பிடியான கரைகள் பிடிச்சிக்கும். முக்கியமாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கடாயில் இந்த கரைகள் ஜாஸ்தியாக இருக்கும். பாத்திரமே டல்லாயிரும். இந்த கரையெல்லாம் போக்குறது ரொம்பவே சிரமம். நம்ம என்னதான் ஸ்டீல் ஸ்க்ரப் எல்லாம் வச்சு அழுத்தி தேய்ச்சாலும் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரைண்டிங் ஸ்பாஞ்ச் கிடைக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ரோல் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப சொரப்பாக இருக்குது. உள்ளே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இது ஒரு பெரிய ரோலாக நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நிறைய நாளைக்கு பயன்படுத்த முடியும். இது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் டைல்ஸு இல்லை ஏதாவது கரை படிஞ்ச இடங்களையெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு கூட இந்த ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக கரை படிஞ்சிருக்கு, ரொம்ப டல்லாக இருக்குது. இதை இந்த ஸ்க்ரப்பை பயன்படுத்தி நான் தேய்ச்சி பார்க்குறேன். கொஞ்சமாக டிஷ் லிக்விட் விட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். கரையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துருச்சு. முதல் வாஷ்லேயே 95% அந்த கரையெல்லாம் போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரை படிஞ்சு டல்லாக இருக்குது. இதையும் நான் இந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி பார்க்குறேன். ஈஸியாக க்ளீன் ஆயிருச்சு. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிருந்தது. அதை எப்படியோ சுரண்டி க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் உள்ள கருப்பாக பிடிச்சிட்ருக்கு. அது எவ்வளோ க்ளீன் பண்ணியும் போவே இல்லை. இந்த பாத்திரத்தை இந்த ஸ்க்ரப்பு பயன்படுத்தி க்ளீன் பண்ணி பார்க்குறேன். ஈஸியாக போயிருச்சு பாருங்கள். பளபளன்னு ஆயிடுச்சு. அடிப்பிடிச்ச பாத்திரம் மாதிரியே இல்லை. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. டைல்ஸில் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கரைகளெல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரையெல்லாம் உப்பு காகிதம் வச்சு தேய்ச்சா கூட போயிடும். ஆனால் பாத்திரத்தில் நிறைய ஸ்க்ராட்ச் விழுகும். இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் விழுகிறதுல ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. செம்பு பாத்திரம், வெங்கலம், காப்பர் பாட்டம் எல்லாம் இதை வச்சு க்ளீன் பண்ண முடியுமா, ஷைனிங்காக ஆக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இது யூஸ் ஆகாது. ஏன்னா அந்த பாத்திரங்களெல்லாம் ஆக்சிடைஸ் ஆகிறங்காட்டிக்கு கலர் மாறி போயிருக்கும். அந்த கரையெல்லாம் இந்த ஸ்க்ரப்பை வச்சு நம்ம எடுக்க முடியாது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டிப் இருக்குது. அந்த பாத்திரத்து மேலே கொஞ்சமாக உப்பு தூவிட்டு எலுமிச்சம்பழ தோல் பயன்படுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா அதெல்லாம் பழைய கலருக்கு வந்துடும். ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் பர்னர் லோ ஃப்ளேமாக எரியும். இப்போ இது பார்த்திங்கன்னா 3 பர்னர் இருக்கக்கூடிய ஸ்டவ்வு 3மே ஹையில் தான் வச்சுருக்கேன். இந்த 2 பர்னர் நல்லா எரியுது. இந்த ஒன்று லோ ஃப்ளேமாக எரியுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஹையில் வச்சா கூட ரொம்ப கம்மியாக ஃப்ளேம் வர்றதால இதில் சமைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது.
இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கேஸ் ஸ்டவ்வோட ஃப்ரேமு பர்னரில் நம்ம தனியாக கழட்டி வச்சிடலாம். இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து நம்ம இப்படி திருப்பி வைக்க போகிறோம். அதுக்கு அந்த கிளாஸ் டாப்பெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் கீழே வந்து ஒரு மேட் போட்டுக்கிட்டேன். இப்போ மேட் போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஸ்டவ்வை கவுத்தி வச்சிடலாம். ஒரு சிலர் வந்து இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி கேஸ் ஸ்டவ்வை வந்து பார்ட்டாக கழட்டுவாங்க. நம்ம அப்படியெல்லாம் கழட்டவே தேவையில்லை. இதை ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பர்னரில் தான் அந்த லோ ஃப்ளேம் ப்ராப்ளம் இருக்குது. கேஸ் வந்து இந்த டியூப் வழியாக தான் நம்மளுக்கு சப்ளை ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊசி போடுற அளவுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதால தான் நம்மளுக்கு ஸ்டவ் வந்து சரியாக எரிய மாட்டேங்குது. இந்த ஹோலை வந்து நம்ம க்ளீன் பண்ணாலே போதும், அந்த லோ ஃப்ளேம் ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஊசி, சேஃப்டி பின்னு, ஸ்டேப்லர் பின்னு அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஓட்டையை ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சுலபமான மெத்தட் பார்க்கலாம். நம்ம வீட்டில் க்ளீனிங்காக இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரே ஒரு ப்ரிஸ்ஸில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம ஈஸியாக விட்டு இப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோல் வந்து கிளியர் ஆயிரும். நம்மளுக்கு கேஸ் சப்ளையில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ராப்ளம் சரியாயிருச்சா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ சூப்பராக எரியுது. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ரொம்ப லோவாக எரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ நல்லா எரியுது. பாருங்கள், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா உடனே சர்வீஸ்க்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக க்ளீன் ஆயிரும், நல்லா எரியும் ஸ்டவ்வு. நம்ம வீட்டில் ஒரு சில வேலைகள் வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கே பிடிக்காது. அப்புறம் செய்யலாம் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் எனக்கு வந்து துணி மடிக்கிற வேலை அவ்வளோவா பிடிக்காது. அப்புறமா மடிக்கலான்னு சேர் மேலேயோ பெட்டு மேலேயோ துணி போட்டு வச்சேன் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே வச்சுருப்பேன். அது வந்து எனக்கு செய்யறதுக்கே ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த வேலை செய்யவே பிடிக்காது, ஒரு மோட்டிவேஷனே இருக்காது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத வேலைகளை நான் செய்யும்போது நான் வந்து மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆடியோ புக் கேட்டுக்கிட்டே செய்வேன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் நான் கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஆடியோ புக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ரீசெண்டாக குக்கு எஃப்எம்ங்கிற ஆப்பில் நிறைய ஆடியோ புக்ஸ் கேட்குறேன். நாவல், மோட்டிவேஷன், செல்ஃப் ஹெல்ப், பேரண்டிங் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் குக்கு எஃப்எம்மில் ரொம்ப நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் நான் இப்போ ரீசெண்டாக கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புக் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட். நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லைங்களா, ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம் ஜாப், ட்ரீம் கார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி சொல்லணும், பாசிட்டிவ் திங்கிங்னால நம்ம கனவுகளை எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஈஸியாக அடையலான்னு நிறைய சீக்ரெட்ஸை இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு லைஃப் சேஞ்சிங் புக்கு. எல்லாருமே கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குக்கு எஃப்எம்ஐ ஏற்கனவே 10 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வருட சந்தா பார்த்தீங்கன்னா வெறும் 399 ரூபா தான். குவீன் 50ங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வருட சந்தா வெறும் 199 ரூபாய்க்கு கிடைக்குது. வருஷம் ஃபுல்லாக நம்ம எவ்வளவு ஆடியோ புக்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். குக்கு எஃப்எம்ஐ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 2வது அத்தியாயத்தோட பெயர் ரகசியம் எளிமையாக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்துல நம்ம நினைக்கிற விஷயங்கள் நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா, நமக்கு வர்றது எதிர்மறையா. இப்போல்லாம் நிறைய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே டிவி ஆன் பண்ணி உட்காந்துக்கிறாங்க, யூனிஃபார்ம் கூட மாற்ற மாட்டேறாங்க, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே டிவி ஆன் பண்ணுவாங்களா, இல்லை கடைன்னு அவங்களுடைய வேலைகளை பார்ப்பாங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்க இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு இந்த நோட்டீஸ் போர்டை சொல்லுவேன்.
நோட்டீஸ் போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். ஒரு 5-6 வருஷமாக எங்கள் வீட்டில் நோட்டீஸ் போர்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா டபுள் சைடு. ஒரு சைடு வந்து நம்ம சாக் பீஸ் வச்சு எழுதிக்கலாம், இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி போர்டு பின் பயன்படுத்தி நம்ம எல்லாம் பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நோட்டீஸ் போர்டில் நான் என்ன நல்லா பின் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வந்து கேலண்டர் ஷீட்ஸ் பின் பண்ணிக்குவேன். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஷீட் அப்படிங்கிற மாதிரி நான் கேலண்டர் ஷீட்ஸ் பின் பண்ணிவிட்டு முக்கியமான தேதிகள், முக்கியமான விஷயங்களை எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ எக்ஸாம் வருது அப்படின்னா எந்த தேதியில் என்னென்ன எக்ஸாம் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அடுத்து நான் பின் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கிட்ஸோட டெய்லி டைம் டேபிள். இந்த சார்ட்டில் வந்து ஸ்கூல் நாட்களில் என் பசங்க கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு 7:30க்கு வந்துடும். அதனால் 7:15க்குள்ளே ரெடி ஆயிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுடைய ஷூ பேக்கெல்லாம் அதாவது ரேக்கில் வைக்கணும். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் கழுவுறதுக்கு போடணும். யூனிஃபார்மை கழட்டி லாண்ட்ரி பாஸ்கெட்டில் போடணும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விளையாட போகணும். இத்தனை மணிக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு தேவையான யூனிஃபார்ம் பேக் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போகணும். ஒரு 10 நிமிஷம் ஸ்டோரி படிக்கணும். ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து அவங்களுக்கு போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி என் பையனுக்கு ஒரு சார்ட்டு, என் பொண்ணுக்கு ஒரு சார்ட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, என்ன செய்யலைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். அவங்களுக்கு டெய்லியும் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். மந்த் எண்டில் அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் சேர்த்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். பாயிண்ட்ஸ் கிடைக்குது, கிஃப்ட் கிடைக்குதுன்னு ஒரு மோட்டிவேஷனில் டெய்லியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு வார நாட்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு ருட்டீன் இருக்கும். பசங்களை அதை ஃபாலோ பண்ண வைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களெல்லாம் நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணும்போது நம்ம பார்வையிலேயே அதெல்லாம் இருக்கும். நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். நான் வந்து பேரண்டிங் டிப்ஸ் அப்படின்னு ஏற்கனவே இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டீஸ் போர்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்கக்கூடியது வந்து வீட்டில் பல்லி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, பசங்களும் பார்த்தா பயப்படுறாங்க, பல்லி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எங்கள் வீட்டில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டுக்குள்ளே பல்லி அதிகமாக வருது அப்படின்னா பல்லிக்கான உணவு நம்ம வீட்டில் நிறையா கிடைக்குதுன்னு அர்த்தம். பல்லி வந்து சின்ன சின்ன பூச்சிகள் தான் சாப்பிட்டு உயிர் வாழும். நம்ம வீட்டில் ஃப்ரூட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன வகை கொசுக்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் பல்லி நிறையா வரும். அதனால் நம்ம வீட்டில் பழங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா கவர் ஆகிருக்க மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பூச்சி வராது, பல்லியும் வராது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரூட்ஸை வந்து ஓப்பனாக ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ அந்த குட்டி குட்டி பூச்சி வந்து நிறையா வந்துட்டுருக்கும். இப்போல்லாம் இந்த மாதிரி நெட்டு மாதிரி இருக்கக்கூடிய பேஸ்கெட்டில் தான் ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த குட்டி பூச்சிகள் வந்து அதிகமாக வர்றதில்லை. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. சில சமயம் பாத்ரூம் கார்னரில் இந்த மாதிரி குட்டி பூச்சிகள்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இதை சாப்பிட்றதுக்கு நிறைய பல்லி வரும். இந்த பூச்சிகளை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியும் வினிகரும் சம அளவு கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. அதை அந்த பூச்சி மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பூச்சி தங்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பல்லி தொல்லையும் வந்து கம்மியாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பரன் மேலே நிறைய பழைய பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போய் பல்லி தங்கும். அதனால் அந்த இடத்துல இந்த பூச்சி உருண்டைன்னு சொல்லுவாங்க, நாப்தலின் பால்ஸு, அதெல்லாம் நிறைய போட்டு வைங்க. அந்த வாசத்துக்கு பல்லி அண்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண டிப்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.